இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தப்பு பண்ண ஆண்டி? எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடுமா. என் மனசுல வெண்ணிலாதான் மருமகளா இருக்கான்னு சொல்லிட்டுதான் நான் இங்க வந்திருக்கணும். அத சொல்லாம வந்து உன் மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. மன்னிப்புங்கிற ஒரே வார்த்தையால எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. இனிமே நீ என்னோட பொறுப்புமா. உன் காயத்துக்கு நான் மருந்து போடுறேன். இந்த வாங்கிக்கோ. எப்படியோ பூ வைக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்க நடந்தது நமக்கு சாதகமா அமையும். வாங்க போலாம். வெண்ணிலா, இந்த பூவையும் தட்டையும் எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கிட்ட வைமா. ஏய், என்கிட்ட நல்லவ மாதிரி நடிப்பா. என் மேலதான் பாசம் வச்சிருக்கிற மாதிரி பேசுவா. என் வாழ்க்கைக்கு நல்லது பண்ற மாதிரி நடிப்பா. கடைசியில அவங்க மனசுல இடம் புடிச்சு அந்த வீட்டுக்கு மருமகளா போற பிளான சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுவா. வான்மதி, இப்ப நீ கோவத்துல இருக்க. கோவத்துல எந்த வார்த்தையும் விடாத. நம்ம வெண்ணிலாவை பத்தி உனக்கு தெரியாதடா. தெரியும்பா, நல்லா தெரியும். அவ பேசியே எல்லாரையும் மயக்கிடுவான்னு தெரியும். ஆனா என் வாழ்க்கைக்கே ஆப்பு வைப்பான்னு தெரியாம போச்சு. இல்லம்மா, வெண்ணிலா எப்பவுமே நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு தானே நீ அந்த காம்படிஷன்ல உன்னை ஜெயிக்க வைக்க அவ அவ்வளவு கஷ்டப்பட்டா. அம்மா, உனக்கு இன்னுமா புரியல? அவ எனக்காக கஷ்டப்படல, அவளுக்காக கஷ்டப்பட்டிருக்கா. அந்த அம்மா தான் தெளிவா சொல்றாங்களே, எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது வெண்ணிலா தான்னு தெரியும்னு. அப்படி இல்ல, அது இவளுக்கும் தெரிஞ்சிருக்குமா? அதான் அவங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் எனக்கு பண்ற மாதிரி நடிச்சிருக்கா. இல்லம்மா, வெண்ணிலா அப்படி நினைச்சிருந்தா அவளே காம்படிஷன்ல கலந்துட்டு இருப்பாள். அதான்ப்பா அவ ஐடியா. அதான் அவ ஐடியா. நாம காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா அண்ணாமலை ஆண்டியை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அக்காவை கலந்துக்க வைப்போம். அவளுக்கு தான் எதுவுமே தெரியாது. அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்கிறத அண்ணாமலை ஆண்டி பார்த்தா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு பிளான் பண்ணா.
அதே மாதிரி எல்லாமே நடந்துருச்சு இல்ல? இல்லம்மா, நீ வெண்ணிலாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆய மூடு. இப்படி பேசி பேசிதான் என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்ட. இப்ப கூட உன்னால எப்படி நடிக்க முடியுது? அண்ணாமலை ஆண்டியை இம்ப்ரெஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணிட்டு எல்லாமே எனக்காக பண்ணேன்னு என்னையே நம்ப வச்சுட்டியேடி. செம்ம டேலண்ட் உனக்கு, செம்ம டேலண்ட். ஐயோ அக்கா, சத்தியமா உன் ஆசைய எப்படியாவது நிறைவேற்றணும். நீ சந்தோஷமா வாழணும்னு தான் நான் எல்லாமே பண்ணேன். என்ன நம்பக்கா. ஓ, அப்படியா? எனக்காக ஏன் சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ற? ஆமாக்கா. அப்போ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லு, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேல? பண்ணுவேன்க்கா. சரி, அண்ணாமலை ஆண்டிக்கு கால் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்க வீட்டுக்கு மருமகளா வர துளி அளவு கூட ஆசை இல்ல அப்படின்னு சொல்லு. ஏய் வான்மதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இவதானமா எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னா? இவ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன உங்க மருமகளா ஏத்துப்பாங்க. அப்போ நீங்களே இவ்வளவு சொல்ல சொல்லுங்க. இல்ல, என் காதலை விட என் அக்கா வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் ஆசைய விட அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சாரா, சாரா கதவை தர. சாரா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், கதவை தர. சொன்னா கேளு, ஆண்டி. கதவை தர. ஆண்டி என்ன ஆச்சு ஆண்டி? என்ன ஆகும்? எல்லாம் உன்னாலதான்டா. ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ரொம்ப நேரமா கதவு திறக்க மாட்டேங்கிறா. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. சாரா, சாரா கதவை தர. ஆண்டி கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. சாரா, நான் வருண் வந்திருக்கேன். கதவு தர சாரா. எப்போ என் அக்கா நான் அவன் மேல வச்ச பாசத்தையே பொய்ன்னு சொன்னாலும் இனிமே இந்த காதல் எனக்கு வேணாம். வருண் எனக்கு வேணாம்.